ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4 கவுன்சிலிங் டே 9. ஸோ அதோடைய அப்டேட் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் வந்து டிஎன்பிசி கொடுக்குற அப்டேட் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் டே வைஸ். விஓவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து எதுவும் சேஞ்சஸ்லாம் எதுவும் இல்லை. ஆல்ரெடி பார்த்தது தான். நேற்று வந்து 71 வேகன்சி பேலன்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒரு 2 சீட்டு ஃபில் ஆகிருக்கு. அதில் பிசிஎம் அண்ட் எஸ்சிஏல வந்து அடிஷ்னலாக வந்து 2 சீட் வந்து இன்றைக்கி ஃபில் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா சேம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா விஓ வேகன்சியில் பார்த்தீங்கன்னா 402 வேகன்சியில் 333 வேகன்சி வந்து ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 69 வேகன்சி தான் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரி வேகன்சி மட்டும் தான் இருக்குது. எஸ்டியில் பார்த்தீங்கன்னா இன்னும் விஓ வேகன்சி அப்படியே தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் இருக்கும் பாருங்கள். பிசிஎம்மில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபில் ஆகாமல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பிசிஎம்மில் இருக்குது. மற்றபடி பார்த்தா ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்து மேக்ஸிமம் இருக்குது எல்லாமே. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஜேஏ தான். நாட்கள் வர வர வந்து வேகன்சி வந்து குறைஞ்சிட்டே தான் இருக்குது. ப்ளஸ் வந்து ஆப்சன்டீஸ் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஆப்சன்டீஸ் அதிகமாக வரதுனால பார்த்திங்கன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 500 ஆப்சன்டீஸ் வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போயே பார்த்திங்கன்னா ஒரு 350 சம்திங் வந்து டே 8 வரைக்குமே வந்து ஆப்சன்டீஸ் வந்துடுச்சு. ஸோ இனி வரை நாட்கள்லாம் பார்த்தா கண்டிப்பாக வந்து ஒரு 500 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த ஆப்சன்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பிசி அண்ட் எம்பிசி ஸோ அந்த கேட்டகரியில் இருப்பது தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிசி எம்பிசியில் ஒரு 80% ஆஃப் வேகன்சி வந்து ஃபில் ஆயிடுச்சு. அவங்க நினச்ச டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ ஜேஏல இல்லாமல் இருக்கலாம். டைப்பிஸ்ட்டில் வந்து அவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கலாம். ஸோ மேபி வந்து இங்கே ஆப்சண்ட் ஆகிறவங்க ஸோ அங்கே வந்து டைப்பிஸ்ட்டில் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ 500 ஆப்சன்டீஸ் இருக்குன்னா ஸோ பின்னாடி வர ஒரு 500 மெம்பர்ஸ்க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரிங்களா? நம்ம சேனலில் வந்து டே வைஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஜேஏ வேகன்சி வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜேஏல வந்து ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 535 வேகன்சியில் 508 வந்து ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 27 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா 185 வேகன்சியில் 155 வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஆர்த்தோவில் பார்த்தீங்கன்னா 3ல் 2 வேகன்சி ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இன்னும் ஒரு வேகன்சி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் உமனில் பார்த்தீங்கன்னா 223 வேகன்சியில் 223 வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து எதுவுமே இல்லை. ஜென்ரல் உமன் பிஎஸ்டிமில் பார்த்தீங்கன்னா 59 வேகன்சியில் 59 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து எதுவுமே இல்லை. அடுத்து பாருங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியே விட்டுருங்க. பிசி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 465 வேகன்சியில் 440 வேகன்சி வந்து ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் 25 வேகன்சி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸ் வரைக்கும் வேகன்சி வந்து இருக்கும். அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசி ஜென்ரல் பிஎஸ்சிமில் பார்த்தீங்கன்னா 127 வேகன்சியில் 121 வேகன்சி வந்து ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் 6 வேகன்சி வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசி ஜென்ரல் பிளைண்டில் பார்த்தீங்கன்னா 9 வேகன்சியில் 1 வேகன்சி ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 8 வேகன்சி வந்து பேலன்ஸ் இருக்குது. பிசி ஜென்ரல் ஆர்த்தோவில் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சியில் 2 ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் பேலன்ஸ் ஒன்று தான் இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் பிசி உமன்லாம் பார்த்தீங்கன்னா 195 வேகன்சியில் 185 வேகன்சி வந்து ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் பேலன்ஸ் வந்து ஒரு 10 வேகன்சி தான் இருக்குது. பிசி உமன் பிஎஸ்டிமில் பார்த்தீங்கன்னா 46 வேகன்சியில் 43 வேகன்சி வந்து ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 3 வேகன்சி தான் இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரியை விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசி உமன் ஆர்த்தோவில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி தான் இருந்துச்சு. அது ரெண்டுமே வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸ்பெஷல் கேட்டகரியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் எம்பிசியில் பாருங்கள் எம்பிசி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 354 வேகன்சியில் 336 வேகன்சி வந்து ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் 18 வேகன்சி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிமில் பார்த்தீங்கன்னா 99 வேகன்சியில் 94 வேகன்சி வந்து ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 வேகன்சி தான் இருக்குது. எம்பிசி அண்ட் பிசி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இன்னும் ஒரு 2 டேஸ் ஆர் 3 டேஸ் சுத்தமாக காலியாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸில் வந்து சுத்தமாக வந்து பிசி அண்ட் எம்பிசி வந்து எல்லாமே வந்து காலி ஆயிரும். ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதுதான் வந்து நானும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். ஸோ அடுத்து பாருங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி விட்டுருங்க. எம்பிசி ஜென்ரல் ஆர்த்தோவில் பார்த்தீங்கன்னா 6ல் ஒரு வேகன்சி வந்து ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் 5 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள்
ஸ்பெஷல் கேட்டகரி விட்ருங்க. ஸோ எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் உமனில் பார்த்தீங்கன்னா 140 வேகன்சியில் ஸோ 131 ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் 9 வேகன்சி தான் இருக்குது. எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 35 வேகன்சியில் 32 வந்து ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் 3 வேகன்சி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி விட்ருங்க. ஸோ எம்பிசி உமன் ஆர்த்தோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி தான், அது வந்து ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி விட்ருங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் பிசிஎம் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 63 வேகன்சியில் 11 வேகன்சி ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 52 வேகன்சி இருக்குது. பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 17 வேகன்சியில் ஒரு வேகன்சி ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 16 வேகன்சி இருக்குது. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரியே விட்ருங்க. ஸோ அடுத்து பாருங்கள் பிசிஎம் உமனில் பார்த்தீங்கன்னா 30 வேகன்சியில் 3 வேகன்சி ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 27 வேகன்சி வந்து பேலன்ஸ் இருக்குது. பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி இன்னும் அப்படியே தான் இருக்குது, ஃபில் ஆகலை. ஸ்பெஷல் கேட்டகரியே விட்ருங்க. எஸ்சிஏ ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 49 வேகன்சியில் 11 வேகன்சி வந்து ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் 33 வேகன்சி வந்து பேலன்ஸ் இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா ஸோ 20 வேகன்சியில் 5 வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 15 வேகன்சி இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி வந்து விட்ருங்க. ஸோ அடுத்து பாருங்கள் எஸ்சிஏ உமனில் பார்த்தீங்கன்னா 14 வேகன்சியில் ஒரு வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 13 வேகன்சி இருக்குது. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 15 வேகன்சியில் 2 வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 13 வேகன்சி இருக்குது. அடுத்து பாருங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி விட்ருங்க. எஸ்சி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 459 வேகன்சியில் 157 வேகன்சி தான் ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 302 வேகன்சி இருக்குது. எஸ்சியில் நிறைய வேகன்சி இருக்குது. அடுத்து பாருங்கள் எஸ்சி ஜென்ரல் ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா 68 வேகன்சியில் 48 வேகன்சி வந்து ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் 20 வேகன்சி வந்து பேலன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எஸ்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சி இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 7 days வரைக்கும் எஸ்சிக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியே விட்ருங்க. ஸோ எஸ்சி உமனில் பார்த்தீங்கன்னா 117 வேகன்சியில் ஸோ 68 வேகன்சி ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 49 வேகன்சி பேலன்ஸ் இருக்குது. எஸ்சி உமன் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 26 வேகன்சியில் 13 வேகன்சி ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 13 வேகன்சி பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரியே விட்ருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஸோ 128 வேகன்சியில் 2 வேகன்சி தான் ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 126 வேகன்சி வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இன்னும் 5 வேகன்சி அப்படியே தான் இருக்குது. எஸ்டி உமனில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி அப்படியே தான் இருக்குது. எஸ்டி உமன் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 வேகன்சி அப்படியே தான் இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி விட்ருங்க. இப்போ ஜேஏல பார்த்தீங்கன்னா 3901 வேகன்சியில் 2663 வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1238 வேகன்சி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10th குவாலிஃபிகேஷன் லெவல் வரைக்கும், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12th and டிகிரி குவாலிஃபிகேஷன் லெவலில் பாருங்கள் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ 17 வேகன்சியில் 14 வேகன்சி வந்து ஃபில் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது டேட்டா தான். ஸோ இன்னும் 3 வேகன்சி இருக்குது. இது ஸ்பெஷல் கேட்டகரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹையர் செகண்டரி லெவல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 25 வேகன்சியில் 18 வேகன்சி ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் 7 வேகன்சி தான் இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா கமிஷன் வெப்சைட்லேயும் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள் லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் வேகன்சியில் பார்த்தீங்கன்னா 37 வேகன்சியில் 25 வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 12 வேகன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. வேணும்னாலும் நீங்கள் அப்படியே ஒன்ஸ் அப்படியே பாஸ் பண்ணி இன்னும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள் சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா 25 வேகன்சியில் 15 வேகன்சி ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 10 வேகன்சி வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி லெவலில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 102 வேகன்சியில் 39 வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னும் பேலன்ஸ் வந்து 63 வேகன்சி இருக்குது. அடுத்து பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி சிஓஏ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 20 வேகன்சியில் 8 வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 12 வேகன்சி இருக்குது. எவ்வளோ ஆப்சன்டீஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சேட்டில் வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ். இதில் பார்த்தீங்கன்னா 34 வேகன்சின்னு அப்படியே தான் இருக்குது. மில் ரெக்கார்டர் கிரேட் 3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 15 வேகன்சி அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் காமர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
ஸோ 28 வேகன்சியில் 3 வேகன்சி ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 25 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 30 வேகன்சியில் 24 வேகன்சி வந்து ஃபில் ஆயிடுச்சு, இன்னும் 6 வேகன்சி அப்படியே இருக்குது. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்த வரைக்கும் பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் எவ்வளோ நாள் வரைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசிக்கெலாம் வந்து ஸோ குறைஞ்சபட்சம் 2 இல்லை 3 நாளில் வந்து காலி ஆயிரும். பிசி எம்பிசி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நாளுக்குள்ளே மேக்ஸிமம் இன்னும் ஒரு 2 டேஸ் கவுன்சிலிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2 to 3 டேஸில் வந்து டோட்டலாக வந்து காலி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சி இன்னும் பேலன்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 7 டேஸ் வரைக்கும் இன்னும் வேகன்சி அப்படியே கவுன்சிலிங் போகும் எஸ்சிக்கு. ப்ளஸ் இப்போ இருக்க டேஸ்லேருந்து ஒரு 7 டேஸ் வந்து நீங்கள் கவுன்சிலிங் டேஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக எஸ்சிக்கு வந்து அவ்வளோ டேஸ் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கும் இன்னும் மூவ்மெண்ட் வந்து பெருசாக ஆகலை. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் இன்னும் இந்த கவுன்சிலிங் டேஸ்லேருந்து ஒரு 7 டேஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம். ஸோ பிசிஎம்முக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ தான் வந்து அவங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு பிசிஎம்முக்கும் ஒரு 7 டேஸ் வந்து ஒரு 1 வீக் வந்து பாசிபிள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பாசிபிள் வந்து எஸ்சிக்கு இருக்குது. இது வந்து இன்னும் ஒரு 2 டேஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 9 டேஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எஸ்டிக்கு வந்து ஒரு 1 வீக், பிசிஎம் வந்து இன்னும் ஒரு 1 வீக். எஸ்சிஏக்கும் வந்து எஸ்சிஏ அண்ட் பிசிஎம் ஸோ ரெண்டுமே வந்து சேம் தான். அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.